ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி பௌர்ணமி நாளில் நம்ம வீட்டில் எப்படி பூஜை பண்ணோம் அப்படிங்கிறத விலாகாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நாளாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அத்தனை பேத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. வாங்க இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்து வீடியோ பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். காலையில் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:10 அந்த டைம் தான் ஆகுது. காலையில் அப்படியே இந்த குருவிங்களோட சத்தம், காக்கா குருவிங்களோட சத்தம் அவ்வளோ ஒரு இனிமையாக இருந்தது. இது பார்த்தா ரியல் சவுண்ட் அப்படின்னா யாருமே நினைக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம எடிட் பண்ணால் எப்படி போடுவோமோ அந்த மாதிரி சவுண்டு. ஆனால் வந்து ரியலாகவே நான் இதை எந்த சவுண்டும் கொடுக்கவும் இல்லை. ரியலாகவே குருவிங்க காக்காவோட சவுண்டு தான் இது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ நம்ம வாசல்லாம் வந்து கூட்டிடலாம். இது நாள் போட்ட கோலம். ஸோ வந்து இந்த கோலத்தெல்லாம் அழிச்சிட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து கோலம் போட்டுக்கலாம். இது வந்து நான் கோலப்பொடியில் தான் வந்து கோலம் போட்டிருந்தேன். கோலப்பொடியில் பச்சரிசி மாவு கலந்து கோலம் போட்டிருந்தேன். நம்ம வந்து இன்றைக்கி பச்சரிசி மாவில் கோலம் போட்டுக்கலாம். ஏன் இதில் வந்து கோலப்பொடியில் போட்டிருக்கேன் அப்படின்னா, பச்சரிசி கோல மாவு வந்து கொஞ்சம் நம்மக்கிட்ட கம்மியாக இருந்தது. அதனால் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய வேலை இருந்தனால ஸோ வந்து நான் வீட்டு முன்னாடி இந்த மாதிரி போட்டிருந்தேன். இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. நம்மக்கிட்ட வேணுங்கிறவங்க ஆர்டரும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நாளாக விட்டுருந்தோம். இப்போ மறுபடியும் வந்து ஆர்டர் எடுக்கிறோம். வேணுங்கிறவங்க வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட பச்சரிசி மாவு இனிமேல் வந்து தொடர்ந்து நம்ம வீடியோ கொடுப்போம். நீங்கள் வேணுங்கிறவங்க அதில் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த ஸ்டிக்கர் அடிக்கிற வேலை இதெல்லாம் வந்து நம்மளே வந்து எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பாவுமே வந்து எடிட்லாம் பண்ணி வச்சுருக்கோம். கூடிய சீக்கிரமே வந்து ஸ்டிக்கரோட நம்மளோட கோலமாவை வந்து நம்மளாம் வந்து லான்ச் பண்ண போகிறோம். உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எனக்கு தொடர்ந்து கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ வந்து இப்போ கடகடன்னு வாசலில் வந்து கூட்டிகிட்டு வந்துடலாம். பழைய துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம போட்டிக்கு வரும் இல்லைங்களா, அதை தான் வந்து சீமார் வச்சு கூட்டிகிட்ருக்கேன். வாசல்லாம் தொளிச்சு விட்டு அதுக்கப்புறம் நம்ம நிலவாசலே வந்து டெய்லியுமே வந்து தொடச்சி விட்ருவேன். இன்றைக்கி வந்து பௌர்ணமி அப்படிங்கிறனால நேற்றே வந்து வீட்டில் ஃபுல்லாக எல்லா வேலையும் வந்து முடிச்சு வச்சாச்சு. சரி காலையில் எழுந்திரிச்சிட்டு இந்த நிலவாசலை மட்டும் தொடச்சிட்டு நம்ம கோலம் போட்டுக்கலாம் சாமி கும்பிட்றதுக்கு. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு நைட் நினச்சிட்டே படுக்கிறது காலையில் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி சரி ஒரு 7 மணிக்குள்ளேயாவது நம்ம வந்து இன்றைக்கி பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு எல்லா வேலையும் வந்து பார்த்துட்ருங்க. நம்ம வாசலில் கோலம் போடுறது புள்ளி வச்ச கோலம் தான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இப்போ நிறைய பேர் வந்து டெய்லியுமே ரங்கோலி போடுறீங்க. நீங்கள் ரங்கோலியே போடுறதா இருந்தாலும் புள்ளி வச்சதுலேயே ரங்கோலி கோலம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். புள்ளி வச்சும் கோலம் போடுறது தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து ஜாஸ்தி ஆகும். அதனால தான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து புள்ளி வச்ச கோலம் மட்டும்தான் வந்து பெண்கள் போடுவாங்க. ஸோ வந்து நம்ம வாசல்லையாவது புள்ளி வச்ச கோலத்தை வந்து ட்ரை பண்ணிவிட்டு நிலவாசலில் நீங்கள் எப்பவும் போல் ரங்கோலி கோலம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து கண்டிப்பாக வாசலில் கோலம் வந்து கண்டிப்பாக போடுங்க. ஒரு சின்ன ஸ்டாரோடு நிறுத்திடாமல் கொஞ்சம் பெரிய கோலமாக போடுங்க. எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து கோலம் போடுறப்ப குனிஞ்சு நிமிர்ந்து கோலம் போடுவோம். ஸோ அந்த டைமில் நம்மளையே அறியாமல் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக தான். ஃபைனலாக நம்ம வந்து கோலம் போட்டாச்சு. கோலம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம நிலவாசலில் போய் கோலம் போட்டுக்கலாம். இதுதான் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற கோலம் மாவு. இதிலேருந்து நம்ம வந்து இப்போ ஒரு 4 உருண்டை வந்து எடுத்திருக்கேன். எதுக்காக 4 எடுத்திருக்கேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம பூஜை ரூமில் அடுப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து கோலம் போடணும். ஸோ அதனால தான் வந்து 4 உருண்டை எடுத்திருக்கேன். நிலவாசலுக்கு மட்டும் கோலம் போடுறது அப்படின்னா நம்மளை வந்து ஒரு பால் இல்லைன்னா 2 பால் எடுத்தாலே போதும். இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அந்த கோலம் மாவு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அதுலேயும் நான் வந்து கிளாத்தும் கொடுத்துருவேன். உங்களுக்கு வந்து கோலம் போடுறதுக்கு அதுவே வந்து ஈஸியாக இருக்கும். இதை வந்து நம்ம அந்த மோதிர விரல் போடுறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல துணியை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கோலம் வந்து அழகாக விழுகும். ஸோ வந்து கோலமாவு வேணும்னா நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கோங்க.
நிலவாசலில் கோலம் போடுறது அப்படிங்கிறது வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப மங்களகரத்தை கொடுக்கும். நான் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்பேன். நம்ம இது நாள் வரைக்கும் நீங்கள் கோலம் போடலை அப்படின்னாலும் இதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிலவாசலில் கோலம் போட்டு, வாசலில் கோலம் போட்டு, பூஜை ரூமில் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து கோலம் போட்டு பாருங்கள். வீடே வந்து ரொம்ப மங்களகரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது நாள் வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னாலும் இதுக்கு மேலேயாவது நீங்கள் வந்து ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சா செய்யுங்க. அதே மாதிரி அரிசி மாவில் கோலம் போட்டுட்டு கலர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம அரிசி மாவில் கோலம் போட்டுட்டு கலரும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து இந்த வீடியோவிலே வந்து கலரும் கொடுத்து காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் வந்து கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் துளசி மாடத்துக்கிட்ட கோலம் போடுறதுனாலும் நம்ம பச்சரிசி மாவை வச்சே வந்து நம்ம கோலமும் வந்து போட்டுக்கலாம். இந்த பச்சரிசி மாவில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணலை. ஒன்லி வெறும் பச்சரிசி மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா கல்கண்டு, ஏலக்காய் மொத்தம் 3 பொருள் தான் வந்து சேர்த்துருக்கோம். ஸோ வந்து நீங்களே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போடுறதுனாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த பச்சரிசி நம்ம கலந்துட்டு கொஞ்சம் மீதி இருக்குது அப்படின்னா அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாளைக்கே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து கோலம் போட்டு முடிச்சாச்சு. கலர் கொடுத்தோன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் காஞ்சிச்சு அப்படின்னா இன்னுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோலத்தை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணுறதுக்கு நான் வந்து அந்த காவி பொடி கொடுத்துருக்கேன். ஃபைனலாக வந்து இது காஞ்சிச்சு அப்படின்னா அந்த லுக் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நான் வந்து காஞ்சோன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம பூஜை ரூமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து போட்டிருந்த கோலம். இப்போ இதை வந்து அழிச்சிட்டு இப்போ நம்ம பூஜை ரூம்லேயே வந்து கோலம் போட்டுக்கலாம். பூஜை ரூமில் சாமி முன்னாடி இந்த மாதிரி கோலம் போடுறது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் பூஜை ரூமில் வந்துட்டு நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் பூஜை ரூமில் இருக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக பூஜை ரூமில் கண்ணாடி வைங்க. கண்ணாடி எதுக்காக பூஜை ரூமில் வைக்க சொல்கிறாங்க அப்படின்னா, கண்ணாடி வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம குலதெய்வம் கண்ணாடியில் வந்து பிரதிபலிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம அமாவாசை பௌர்ணமி நாளில் வந்து கண்டிப்பாக நம்ம குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வருவாங்களாமா. அப்போ வந்து நம்ம அந்த கண்ணாடி வச்சுருக்கிறதுல தான் நம்மளுக்கு காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து மற்ற நாளில் நீங்கள் எப்படி இருந்தாலும் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் காலையில் எழுந்திரிச்சு விளக்கேற்றி ஏதாவது ஒரு பிரசாதம் வச்சிங்க அப்படின்னா குலதெய்வத்தோட அருள் வந்து நம்மளுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம பூஜை ரூம்லாம் கோலம் போட்டாச்சு. இப்போ அடுப்புக்கு வந்து கோலம் போட்டுக்கலாம். அடுப்புக்கு கோலம் போடுறது ரொம்ப மங்களகரமாக இருக்கும். முன்னாடி காலத்துலலாம் மண்ணடுப்பு வச்சுருப்பாங்க. மண்ணடுப்பில் சாணி வலித்து கோலம் போட்டு ரொம்ப மங்களகரமாக வந்து சமைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த சாணி வலித்து கோலம் போடுறது அப்படிங்கிறது ஒரு கிருமி நாசினியாகவும் இருந்தது. ஆனால் வந்து இப்போது நம்ம அந்த இதெல்லாம் பண்ணுறதில்ல. ஸோ வீடு வந்து நம்மளுக்கு மங்களகரமாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து பௌர்ணமி நாள் ஏதாவது ஒரு பிரசாதம் செய்வோம் இல்லைங்களா, அதனால் வந்து நம்ம கோலம் போட்டுட்டு இந்த மாதிரி மங்களகரமாக நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த டேவே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி கோலம் போட்டுட்டு கோலத்துக்கு நடுவில் இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சிடணும். நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருப்பேன், கோலம் போடுறது அப்படிங்கிறது மும்மூர்த்திகளுக்கும் உகந்ததாக கருதப்படுது. கோலத்தில் இருக்க வெண்மை நிறம் பிரம்மாவையும் நம்ம கொடுக்குற காவி கலர் சிவபெருமானையும் அதுக்கு நடுவில் வைக்கிற மஞ்சள் குங்குமம் விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமியும் குறிக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம வீட்டில் கோலம் போடுறது அப்படிங்கிறது வீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். லக்ஷ்மி கடாட்சத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ வந்து ஒரு சின்ன கதை ஒன்று பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு மடம் ஒன்று இருந்திருக்கு. அந்த மடத்தில் நிறைய துறவிகள் வந்து வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க. அந்த துறவிகளில் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறவி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு வந்து சின்ன வயசு தான். ஸோ வந்து அவங்க வந்து போய் அவங்களோட குருக்கிட்ட போய், குருவே இங்கே என்னால் இருக்க முடியல, என்னை நீங்கள் வேறு மடத்துக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக நீ இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து அந்த சிஷியன் வந்து சொல்கிறாரு, இங்கே இருக்கவங்க எல்லோரும் ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறாங்க, உங்களை பற்றியே என்கிட்ட வந்து குறை சொல்கிறாங்க, அடுத்தவங்களை பற்றி பேசுகிறாங்க, அதனால் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல குரு, எனக்கு வந்து நீங்கள் வேறு பக்கம் நீங்கள் என்னை அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கிருஷ்ணா வந்து சொல்கிறான். அப்போ வந்து அந்த குரு வந்துட்டு யோசிச்சுட்டே இருந்துட்டு, சரி நான் ஒன்று சொல்கிறேன், நீ அதை கேளு, நீ பண்ணி முடிச்சிட்ட அப்படின்னா நான் வந்து நீ எங்கே போகணுன்னு ஆசைப்பட்றியோ நான் அங்கே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கரண்டி எடுத்துக்கோ, ஒரு கரண்டி ஃபுல்லாக நீ தண்ணியை வந்து நிரப்பிக்க, அந்த கரண்டியில் தண்ணியை நிரப்பிட்டு நம்மளோட மடத்தை வந்து நீ சுற்றி வரணும். அப்படி வந்து நீ சுற்றி வர்றப்போ ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே வந்து சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு.
அதே மாதிரி அந்த சிஷ்யனும் ஒரு கரண்டி எடுத்து அது ஃபுல்லாக தண்ணி நிரப்பி மடத்தை வந்து சுற்றி வர்றாரு. மடத்தை சுற்றி வந்துட்டு ஃபைனலாக வந்து முடிக்க போகிறப்போ அவர் வந்து நினைக்கிறாரு, ஆஹா நம்ம வந்து முடிச்சிட்டோம், நம்மளுக்கு வந்து இன்றைக்கி நம்ம நினச்ச மாதிரி நம்ம ஆசைப்படுற இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்டே வராரு. ஸோ ஃபைனலாக பண்ணியும் முடிச்சிட்டாரு. ஃபைனலாக பண்ணி முடித்ததுக்கப்புறமா இவர் குருக்கிட்ட வந்து போகிறாரு. குருவே, நான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணி கொஞ்சம் கூட சிந்தாமல் நான் வந்து நீங்கள் சொன்னதை செஞ்சுட்டேன், நீங்கள் வந்து இப்போ எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாரு. கண்டிப்பாக நிறைவேற்றுவேன், அதுக்கு முன்னாடி நான் ஒன்று உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லுங்கள் குருவே அப்படின்னு சொல்கிறாங்க. நீ வந்து இப்போ சுற்றி வந்தப்போ உன்னைய பற்றி எல்லாருமே பேசியிருப்பாங்க, நெகட்டிவான வார்த்தைகள் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நீ கேட்டியா, அதெல்லாம் உன் காதில் விழுந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. இல்லையே, நான் வந்து அந்த தண்ணி சிந்தக்கூடாது அப்படிங்கிறதுலே தான் என்னோடய ஃபுல் மைண்டும் இருந்தது, அதனால் நான் அதை கவனிக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு அந்த குரு சொல்கிறாரு, உன்னோட எண்ணம் ஃபுல்லாக ஒரு இதில் இருந்தனால நீ வந்து மற்றவங்க பேசுனது எதுவுமே உனக்கு வந்து காதில் விழுகலை. அது மாதிரி உன்னோட பாதையில் நீ எப்போயும் போய்கிட்டே இருக்கணும், பக்கத்தில் இருக்கிறவங்க அதை சொல்கிறாங்க இது சொல்கிறாங்க அப்படின்னு நீ எதையும் நீ கவனிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் உனக்கு இதை நான் சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ நம்ம வந்து இந்த கதையிலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, யார் நம்மளை என்ன பேசினாலும் சரி, நம்ம வந்து அது யாராக வேணாலும் இருக்கட்டும், நம்ம பெற்றவங்களாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், நம்மளோட கணவராக இருக்கட்டும், நம்மளோட குழந்தைங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே நம்மளை வந்துட்டு நம்மளால் ஒன்று முடியாது அப்படின்னு சொல்லிட்டா நம்ம வந்து சோர்ந்து உட்காந்துராமல் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சாதிச்சு காமிக்கணும். வார்த்தைகளோட செயல்களுக்கு பவர் ஜாஸ்திங்க. ஸோ வந்து நம்ம எப்பயுமே வார்த்தைகளில் நம்ம வந்து பேசுகிறத குறைச்சிக்கிட்டு செயலில் வந்து நிரூபித்து காமிக்கணும். என்னால் முடியும் அப்படிங்கிறத நம்ம வார்த்தைகளில் வந்து நம்மளுக்குள்ளே தான் சொல்லிக்கணுமே தவிர, இதை வந்து பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட நம்மளை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம சும்மா சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. நம்மளை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதை நம்ம வந்து செயலில் காமிக்கணும். ஸோ வந்து இந்த கதையிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. கண்டிப்பாக வந்து இந்த கதை உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பௌர்ணமி அப்படிங்கிறனால நான் இது நாள் வரைக்கும் கல்லுப்பு தீபம் எங்கள் வீட்டில் வந்து ஏற்றி வழிபாடு செஞ்சதில்லை. இன்றைக்கி கல்லுப்பு தீபம் வந்து ஏற்றி வழிபாடு செஞ்சது மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருந்தது. அதே மாதிரி இந்த கல்லுப்பு தீபம் எதுக்காக ஏற்றுறோம் அப்படின்னா, வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் அதிகரித்து காணப்படும், மகாலட்சுமியோட அனுகிரகம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம கல்லுப்பில் மகாலட்சுமி தாயார் தோன்றி இருக்கிறது அப்படின்னால கல்லுப்புக்கு அவ்வளோ ஒரு பவருங்க. ஸோ வந்து இந்த கல்லுப்பு தீபத்தை நீங்கள் எத்தனை தீபம் வீட்டில் ஏற்றி வச்சுருந்தாலும் இந்த கல்லுப்பு தீபத்தையும் ஒரு தீபமாக வந்து நீங்கள் வீட்டில் வந்து வச்சு பாருங்கள். வீடே வந்து அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு டெய்லியுமே வந்து காலையிலேயும் சாயந்தரமும் வந்து வீட்டில் விளக்கேற்றுற பழக்கத்தை வந்து ஏற்படுத்திக்கோங்க. இதை நான் வந்து எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லுவேன். அதே மாதிரி விளக்கு ஏற்றுறப்போ செல்வ வளம் பெருக வேண்டும், நோய் நொடி அகல வேண்டும், கடன் தொல்லை தீர வேண்டும்னு சொல்லி விளக்கேற்றுங்க. கண்டிப்பாக எல்லாரோட வாழ்க்கையிலையும் நல்லதே வந்து நடக்குங்க. ஸோ வந்து